ஓதல் வேண்டும் இலக்கண குறிப்பை தருக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஓதல் என்பதற்கு என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எழுத்தில் வார்த்தையில் ஊனா அளபடுத்துச்சுன்னா அது இன்னி செலவடை, ஈனா அளபடுத்துச்சுன்னா அது சொல்லி செலவடை. அதாவது ஈயன்னா ஈனாவை அளபெடுக்கும், ஊவன்னா ஊனாவை அளபெடுக்கும். இப்போ தழி அப்படின்னா அந்த ழீயில் இருக்கக்கூடிய ஈயனா தான் ஈ அளபெடுக்குது. படுவும் அப்படின்னா இந்த ஊவில் இருக்கக்கூடிய அந்த ஊவன்னா தான் ஊ அளபெடுக்குது. அதில் ஊ அளபெடுத்தா இன்னும் செல்லப்படை, ஈ அளபெடுத்தா சொல்லி செல்லப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் வேறு இந்த ரெண்டும் இல்லாமல் வேறு எது அளபெடுத்தாலும் அது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுங்கள். இசை நிறை அளபடை தான். அதுக்கு இன்னொரு பேர் செய்யுளிசை அளபடை அப்படின்னு பேர். இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். ஊனா அளபெடுத்தா இன்னி செலவடை, ஈனா அளபெடுத்தா சொல்லி செலவடை. அது அல்லாமல் வேறு எந்த ஒரு உயிரிழத்து அளபெடுத்தாலும் அது இசை நிறை அளபடின்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, ஊனா அளபெடுத்தா இசை நிறை அளபடையாகவும் இருக்கும். எப்போன்னா ஒரே 2 சீரில் மட்டும் அளபெடுத்திருந்தா. இப்போ படுவும் அப்படிங்கிறது படு அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு ஆசை. அப்போ 2 சீரில் வந்து ஊனா அளபடுத்துச்சுன்னா அது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் புரிஞ்சுங்க. 3 சீரில் அளபெடுத்தா ஊனா அளபெடுத்தா இன்னும் செல்லப்படை, 2 சீரில் ஊனா அளபெடுத்தா இசை நிறை அளபடை, ஈனா அளபெடுத்தா சொல்லி செல்லப்படை. அது அல்லாமல் வேறு எந்த ஒரு உயிரிழத்து அளபெடுத்தாலும் இசை நிறை அளபடைன்னு சொல்லுங்கள். நன்றி.